லெக்காக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கீங்க. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்பிளான ஒரு கிளாஸ் பாட்டில் கட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. எல்லாருனாலையும் போய் கடைக்கு போய்ட்டு ஒரு அக்வாரியம் செட்டப் ரெடி பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா ஒரு பீட்டா ஃபிஷ்ஷோ ஒரு சிம்பிளான ஒரு கப்பீஸ் ஃபிஷ்ஷோ வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பவுலோ ஏதோ ஒரு ஐட்டம் நமக்கு தேவைப்படும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஒரு சிம்பிளான ஒரு ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் எனக்கு என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்டாக இருக்க பாட்டிலெல்லாம் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி அதில் சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போட்டு வளர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம ரொம்ப பேசிகிட்டே இருக்க வேண்டாம். வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 காட்டுக்குள்ள கரண்ட் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயே மார்க் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு போகிறோம். நான் என்னென்ன மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இது இந்த பீஸ்லாம் எதுக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு எதுவும் மெஷர்மெண்ட் இப்போ கையில் இல்லை. அதனால் கரெக்டாக அந்த மூளை மட்டும் 1 இன்ச்சு இருக்கும். அதோட மார்க் சைஸ் ஏற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச்சு மார்க் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தெரியும். நெக்ஸ்ட் பீஸை வெட்டி எடுத்துருவோம், அதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்தெல்லாம் சின்ன சின்ன பீஸ் தான். இப்போ நம்ம உடன் பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு பெரிய பீஸ் வச்சுக்கோங்களா. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க பீஸ் எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன கேப்புக்குள்ள பாட்டில் இது ரோல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த பீஸை இப்படி டேரெக்டாக வச்சு மவுண்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கிளாஸ் கட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று டைமண்ட் ஷார்ப் பிளேடு, இன்னொன்று ரவுண்டு வீலு. அது என்ன அப்படின்னா வீல் நமக்கு லாங் லைஃப் வரும். ஆனால் பட் ப்ரிசியஸாக இருக்க கட்டு ப்ரிசியஸாக இருக்காது. டைமண்ட் கட்டு அப்படிங்கிறது நம்ம கட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்காக தான் வாங்கியிருக்கோம். நம்ம ரவுண்ட் வீலை விட பார்த்திங்கன்னா டைமண்ட் கட்டு காசு கூட. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 ரூபாய்கிட்ட போட்டாங்க நமக்கு. இது இந்த இடத்துல இப்படி டேரெக்டாக பாட்டில் எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு மூவபிளாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 2 கிளாம்பை போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இந்த ஒரு பீஸ் வெட்டியிருக்கும் பார்த்தீங்களா, சின்ன பீஸு, இதை ஹாஸுக்காக அப்படி பண்ணிவிட்டு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சின்ன சின்ன உடன் பீசஸ்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா எல்லா பாட்டிலுமே சேம் லென்த் இருக்காது. அதுக்காக அந்த பாட்டிலோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த உடன் பீசஸ் நம்ம உள்ளே வச்சு பாட்டிலை முன்ன பின்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதை பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இதை அப்படியே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த எண்டில் ஒரு ஸ்க்ரூ, அந்த எண்டில் ஒரு ஸ்க்ரூ மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ கரெக்டாக 2 ஸ்க்ரூ போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் பாட்டில் நம்ம வச்சா கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பாட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். என்கிட்ட பெரிய பாட்டில்லாம் இல்லை, இந்த சின்ன பாட்டில் தான் இருக்குது. இந்த பாட்டில் வச்சு தான் எனக்கு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாக ரோல் ஆகுது. ஓகே, பாட்டிலை கீழே வச்சுருவோம். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளேடை கரெக்டாக இதில் மவுண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த பேலன்ஸ் இருக்காது, அன்பேலன்ஸாக இருக்குது. இந்த அன்பேலன்ஸ் ஆகிற இடத்துக்கு தான் இந்த சின்ன பீஸ். இந்த பீஸை நம்ம இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 2 ஸ்க்ரூ போட்டு ஏற்றிடுவோம். ஆல்ரெடி இந்த பீஸ் இங்கே போய் இடிச்சிட்டு இருக்கனால இது எங்கேயும் மூவ் ஆகாது. பேக்கில் 2 சைடு மட்டும் ஸ்க்ரூ போட்டால் போதும். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் பாட்டில் கட்டரை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்களா. இதை டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாட்டிலுக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. இதே பெரிய சைஸ் பாட்டில் வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மூவபுளாக பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளாம்பும் இந்த இடத்துல ஒரு கிளாம்பும் ரெடி பண்ண போகிறோம். கிளாம்புக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தகர பீஸ் வச்சுருக்கேன். இந்த தகர பீஸை 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை தான் நீ கிளாம்பாக யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த இடத்துல வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கட்டரை எந்த இடத்துல பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக பாட்டில் கொண்டு எட்ஜில் வச்சிட்றேன். எட்ஜில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 சைடு மட்டும் நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் வர்ற இடத்துல நம்ம இந்த இடத்துல வச்சு ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ண போகிற இடத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே அந்த ஸ்க்ரூவை போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேடை கரெக்டாக செட் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து சைடில் ஒரு உடன் பீஸ் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நமக்கு பாட்டில் தேவை. இப்போ இதே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இந்த ரிட்ஜில் நம்ம கட் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக தான் இன்னொரு பீஸு இந்த இடத்துல பீஸ் போட்டு இப்போ கட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கார்பன் டிப்பு இந்த டைமண்ட் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைமண்ட் வந்து அந்த பாட்டிலோட கரெக்டாக ஏஜ் ஆகிற மாதிரி இந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன கேப் இருந்தால் தான் கரெக்டாக பாட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அப்படியே ஒரு ரோல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோவுக்கு நீட்டாக கரெக்டாக ரவுண்டாக போட்டிருக்கு கோடு அப்படின்னு பாருங்கள். இதை டேரெக்டாக நம்ம இப்போ வந்து தட்டி ஓப்பன் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒன்று இதை வந்து ஒரு லைட்டர் வச்சு ஹீட் பண்ணணும், அப்படின்னா ஒரு பர்னர் வச்சு ஹீட் பண்ணணும். ஓவராக ஹீட் பண்ணாலும் கட் ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட்டர் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி காற்றடிக்காத இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டரே உங்களுக்கு போதும். லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால பர்னர் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். அந்த ஹீட் பர்னர் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுவோம். லைட்டாக ஹீட் பண்ணிக்குவோம், ரொம்ப வேண்டாம். பாட்டில் ஹீட் ஆயிடுச்சு. பாருங்கள் பாட்டில் ஹீட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக உடையுது பாருங்கள். பாட்டில் ஹீட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக உடையுது பாருங்கள். இப்போ அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு. சிம்பிளாக ஹீட் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். இப்போ இதை ஓரம் வச்சிடலாம். இப்போ இந்த சின்ன ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கண்டமேனிக்கு லைட்டாக உடையும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு ரைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா தனியாக வந்துடும். பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவராக ஹீட்டாக இருக்கும், லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண பாட்டில் வந்து இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன எமரி பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த எமரியை வச்சு லைட்டாக எமரி பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர்லாம் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இப்போ டாப்பில் மே சர்ஃபேஸையும் ஒரு தடவை ரப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணி வச்சு கழுவி எடுப்போம். சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கினா எந்த அளவுக்கு ஒரு பாட்டில் கப்பு வருமோ அந்தளவுக்கு சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இந்த பாட்டில் ரெடி பண்ணதுக்கப்புறம் போய்ட்டு கப்பீஸ் மீன் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கப்பீஸா மாலியான்னு தெரில, என்ன மீன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2 மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மீனை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாட்டில் வந்து கிளியராக டிரான்ஸ்பரண்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் வளர்க்குறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் இதை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்கள் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன இரும்போ சின்ன சின்ன கிளாஸ் பீசஸ்லாம் அதில் இருக்கும். அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கோ மற்ற விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மண் போட்டு பிளான்ட் வைக்கிறது இந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃப்ரண்ட்டில் போங்க, 2 பேரும் ஃப்ரண்ட்டில் போங்க, ஒரே சீட்டில் திரும்ப. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ. சூப்பராக ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சு எப்படி ஒரு அக்வாரியம் பெட்டு வளர்க்குற மாதிரி ஒரு டேங்க் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து இதே மாதிரி கண்டென்ட் தான் போட போகிறோம். இந்த வீடியோவில் பாட்டில் எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.